Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோ வந்து ஒரு சண்டே ஃபுல் vlog. இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ ஒரு ஃபுல் டே vlog வந்து உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதான் நான் எழுந்தேன், ப்ரஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க உட்காரலாம். கொஞ்சம் பிளான் போட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். திடீர்னு நான் எதுக்கு இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணி, அது வேறு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த மென்சுரேஷன் சைக்கிள் இருக்குல்ல, அப்போ வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த நம்ம நார்மல் டேஸில் வந்து பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நம்ம மென்சுரேஷன் சைக்கிளில் இருக்கும்போது அந்த கிராம்ஸ்லாம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து சில பேர் கை வலிக்கும், சில பேர் கால், முதுகு, வயிறு, இந்த மாதிரி எங்கே சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல பெயின் இருக்கும். பட் இந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணும்போது இந்த மாதிரி கிராம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு வந்து இந்த அந்த 5 days தான் வந்து மாதம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் வந்து என்சிசியில் இருந்தப்போலாம் எனக்கு அது வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் கிராம்ஸ் வருது அடிக்கடி, அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எக்ஸசைஸ்னால் ரொம்ப கிடையாது, நான் ஸ்கிப்பிங் தான் நடக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ அதனால் எப்போ எக்ஸசைஸ் பண்ணினாலும் இது வந்து, ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி, உடம்புல எல்லா பார்ட்டுக்கும் இது வேலை தரும்ல, அதனால நான் வந்து எப்போதும் ஸ்கிப்பிங் சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் எப்போதும் அந்த டயட்லலாம் இருந்தப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு காலையில் 500, ஈவினிங் 500, டோட்டல் 1000 ஆடுவேன். இப்போ வந்து ஒரே நாளில் 1000 ஆனேன்னா நான் வந்து அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணி. இப்போ வந்து மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். வீடியோ எடுக்கும் போது தான் எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அதெல்லாம் தோணுது. அதனால் இதுக்காகவாவது வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு தோணுது. பேசிக்காக எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும். ரெகுலராக எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுற டைப்லாம் நான் கிடையாது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்சிசியில் இருந்தபோது கண்டிப்பாக பரேட் அட்டன் பண்ணியே ஆகணும், இல்லைனா வந்து சீனியர்ஸ் இன்னும் அதிகமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படின்றதுனால டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு பரேடுக்கு போயிடுவோம். அங்கே போனால் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிட்டு தான் பரேடு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. ஸோ வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பரேடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ஒரு 1 hour கிட்டே வார்ம் அப் தருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பரேடு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 3 years, அட்லீஸ்ட் ஒரு 2 years நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து என்னோடய வெயிட்லாம் ரெடியூஸ் ஆகி நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கொரோனா வந்துருச்சு. ஸோ கொரோனா முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ திடீர்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ரெஸ்ட்டு விட்ட உடனேயே வெயிட் வந்து ஓவராக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக டயட் ஃபுட்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி இப்போ நார்மலான ஒரு வெயிட்டில், அதாவது என்னோடய பிஎம்ஐயோட ஒரு 5 kg எக்ஸ்ட்ரா இருக்கேன். அதை வந்து நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் குறைஞ்சிரும். ஆனால் எனக்கு பண்ணுறதுக்கு தான் அலுப்பு. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ ஒரே இடத்துல உட்காந்து அதிக நேரம் வந்து படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வாரத்தில் ஒரு 3 நாளாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் போய் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போனேன். இப்போல்லாம் வந்து எக்ஸாம் ஃபெப்ரவரியில் வரதுனால எனக்கு சண்டேவும் டைப்ரைட்டிங் கிளாஸ் நான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன். இதில் இந்த ரீசெண்டாக வாங்கணும் ஒரு வெப்சைட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1 day ஆஃபரோ 1 hour ஆஃபரோ 99 rupeesக்கு வந்து 6 blade வச்சது, சூப்பராக வெட்டுது. நீங்கள் வந்து நிறைய ஆனியன் யூஸ் பண்ணுவீங்க, இது எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணுது. நாங்களும் வந்து 99 rupeesக்கு 6 blade வச்சது போடுறாங்களே, நல்லா இருக்குமோ இல்லை வந்து டுபாகூர் ஐட்டம் விற்கிறாங்களோ அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆன ஃபஸ்ட்டு. ஆனால் பார்த்தா சூப்பராக வெட்டுது. இப்போ எதுக்குடா ஒன்று வாங்கணும் இன்னொன்று வாங்கியிருக்கலாமேன்னு என் அக்காவும் அம்மாவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க, சூப்பராக வெட்டுது. நிறைய டைம் வந்து மிச்சமாகுது இதனால். வெங்காயம், தக்காளி, நான் வேறு என்ன யூஸ் பண்ணேன், கேரட்டு, பீன்ஸ், கேபேஜ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக வெட்டுது. ஸோ யாருக்காவது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி பை திஸ் ப்ராடக்ட். மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரிவ்யூ மாதிரி ஆயிடுச்சோ, சும்மா சொன்னேன். எனக்கு இப்போ இந்த வேலை கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு இழுக்க முடியாது, கை வலி, அதனால் நான் தான் பண்ணி கொடுப்பேனா. ஸோ பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லலாமே நான் வந்திருக்கேன். இப்போ வந்து நான் இதில் இப்படி 1 2 கட் பண்ணி போட்டு நான் இப்போ அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன்.
பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்தேன். சண்டேனா கண்டிப்பாக நான்வெஜ் வந்து முக்கியம்ல. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரியாணி ஷாப் நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரின்னு போய் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு ப்ரான் கிரேவி அப்புறம் வந்து ஆம்லேட் இந்த பிரியாணிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்ன படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி தான். ஸோ நான் வந்து ஆகஸ்ட் மந்த் நடந்த 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் எக்ஸாம் எழுதினேன். பட் ரிசல்ட் வந்து எனக்கு வரல, நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு வந்து ரீவேல்யூஷன் போட்டிருக்கேன். வந்ததுக்கப்புறமா நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வேணால் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தால் வந்து மேபி ஏதாவது ஒரு லைனை மிஸ் பண்ணிட்டு எழுதியிருப்பேன் போல். அதனால கூட எனக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் வந்து என் பேப்பர் ரிசீவ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் இந்த வாட்டி வர February 2025 எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சேம் 150 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு. ஏன்னா ஹைகோர்ட்டில் வந்து அதாவது நம்ம வந்து ஸ்டெனோகிராஃபி வச்சுருந்தோம்னா ஆல் இண்டியா லெவலில் எந்த ஸ்டேட்டில் உள்ள ஹைகோர்ட் எக்ஸாம் வேணாலும் போய் எழுதலாம். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து நம்மளுக்கு 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபஸ்ட் லெவல் ஆஃப் தி எக்ஸாம் வைப்பாங்க. லைக் வந்து தமிழ் இருக்கும், அதில் வந்து ஜிகே இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் லெவலாக ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் ஆந்திரா ஹைகோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் சர்டிஃபிகேட்டு இல்லைனா வந்து 180 வேர்ட்ஸ் பெர் மினிட் சர்டிஃபிகேட் வேணும் வித் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு. அதோட வந்து நம்மளுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து நம்ம 150 180 ரெண்டுமே எழுதணும். எழுதி அது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி எவ்வளோ மார்க் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து எழுதி பாஸ் ஆகிருக்கணும். அதனால் மறுபடியும் February வந்து 150 வேர்ட்ஸ் எக்ஸாம் தான் போகிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டைப் ரைட்டிங் சீனியர் வந்து இந்த வாட்டி போய் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து February மந்த்து போகணும். இந்த 3 எக்ஸாமும் டெக்னிக்கல் எக்ஸாம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எக்ஸாம் வருது. அதனால் நான் இங்கிலீஷ் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எல்லா எக்ஸாமுக்குமே பேசிக்காக ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கேட்குறாங்க. அதனால் வந்து உங்கள் யாருக்காவது சூப்பராக இங்கிலீஷ் சொல்லித்தர, அதாவது பிகினர் லெவல்லேருந்து சொல்லித்தர சேனல் ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபி எக்ஸாமோட ரிசல்ட்டோட ஆன்சர் கீ வந்து நேற்று ரிசீவ் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா நான் 95 வந்து இங்கிலீஷ் அட்டன் பண்ணியிருந்தேன். பட் வந்து என்னால் 80 கொஷின் தான் நான் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் ஜிகேயில் வந்து ஒரு 10 கொஷின் தப்பாக போட்டேன். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் வந்து ஒரு 5 கொஷின் கிட்டே தப்பாக போட்டேன். ஸோ மைனஸ்லேயே எனக்கு நிறைய மார்க் போயிடுச்சு. நான் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து படித்து முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் அதுக்கு வந்து கீபோர்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து லேப்டாப், நான் ஸ்கூல் லேப்டாப் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு என் லேப்டாப் வந்து ஸ்பீடெல்லாம் கிடையாது. அதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் நோட் பேடில் வந்து என்னோடய கீபோர்டு மட்டும் என்னோடய அக்காவோடது ஒன்று இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கீபோர்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டேன். என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து என்னாச்சு அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா நான் அடிக்கடி வீடியோஸ் போடுறதில்ல. அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு ரீசன் வந்து நம்ம முன்னாடி நான் ரெகுலராக வீடியோ போடும்போது நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் என்னோடய ஸ்டெனோகிராஃபியும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்டெனோவை பேஸ் பண்ணி வர எல்லா எக்ஸாமே நான் எழுதுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் அதை பாஸ் பண்ணுறனோ இல்லையோ அது வந்து செகண்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாம் சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸு, முக்கியமாக இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்து எனக்கு அங்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரில் போய் உட்கார வைக்கிறதுலேருந்து அதில் வந்து ஆன்சர் காட்டுறது, அவங்களே A4 ஷீட் கொடுத்து அவங்களே பெண்ணெல்லாம் கொடுத்து ரொம்ப வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு சொல்லியிருப்பாங்கள்ல வெளியில் தோடை கழட்டி செக் பண்ணுறது. நான் வந்து ருத்ராட்சம் போட்டிருக்கேன்ல அதெல்லாம் கூட வந்து பார்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த அந்த படபடப்புனால தான் நான் நிறைய விஷயம் மறக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து இனிமேல் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு இந்த வாட்டி நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் கேலண்டர் சம்க்கு மெமரைஸ் பண்ணிட்டு போன ஷார்ட்கட்டு எல்லாமே நான் மறந்துட்டேன் அவங்க பண்ண டென்ஷனில். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் போல் எக்ஸாம்க்கெலாம் போகும்போது. அதனால வந்து அடிக்கடி என்னால் வீடியோ போட முடியல. பட் நான் இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிருக்கும். இப்போதைக்கு நான் இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் தான் அப்டேட்டு. ஸோ நான் புதுசாக ஏதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து அதோட வீடியோ போடுறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் இருக்கிறவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்றா சேர்ந்து படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த குரூப்பில் ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் அந்தளவுக்குலாம் ரீச் ஆகாது, இப்போ தான் சின்ன சேனல்ன்றதுனால. ஸோ இந்த வீடியோவில் அதனால தான் சொல்கிறேன். உங்கள் யாருக்காவது வந்து பிஎஸ்சிஆர் ஆப்ஷனல் எடுத்து ஒரு பியர் குரூப் செட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.